இந்த வீட்ல வேலை பார்க்குற அம்மாவோட குட்டி பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெட்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த முதலாளி அம்மாவோட பொண்ணு நீ எதுக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து முதலாளி அம்மாவும் அந்த ரூம்குள்ளே வராங்க. அப்பவும் அந்த பொண்ணு அவங்க கிட்ட இவ இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்குற அம்மா என்னோட பொண்ணு பண்ணது தப்பு தான் சொல்லி சாரியும் கேட்டுறாங்க. ஆனாலும் அவள் விடாமல் நல்லா திட்டி அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறா. வெளியே வந்த அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி சாரியும் கேட்குறா. அவங்க அம்மாவும் ஓ மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த முதலாளி அம்மாவோட பொண்ணு பர்த்டே நாளைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவளுக்கு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போறாங்க. அந்த குட்டி பொண்ணு இவளுக்கு விஷ் பண்ணலாம் சொல்லிட்டு வரும்போது நான் தான் உன்னை இன்வைட்டே பண்ணலையே, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த முதலாளி அம்மா நான் தான் அவளை இன்வைட் பண்ணேன்னு சொல்லி அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேக் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த குட்டி பொண்ணுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்காம நான் உனக்கு ஸ்பெஷலாக ஒரு பெரிய கேக் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் எடுத்துட்டு வந்து இவ மூஞ்சிலே தடவி விட்டுறா. அந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்து அவங்க அம்மா உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் அந்த முதலாளி அம்மாவும் அந்த முதலாளி அம்மாவோட பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த முதலாளி அம்மா நான் ஒரு திங்ஸ் மட்டும் வாங்க மறந்துட்டேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு பையன் அவங்க கிட்ட இருந்து ஹேண்ட் பேக்கை திருடிட்டு போக ட்ரை பண்றான். அந்த டைம் வந்து அந்த குட்டி பொண்ணு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறா. அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் இவ இந்த குட்டி பொண்ணுக்கு பண்ண டார்ச்சர்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி சாரியும் கேட்குறா. அதோட இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.